வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி. வீடு கட்ட ஆரம்பிச்சாலே எல்லாரும் உடனே வாஸ்து பார்த்து வீடு கட்டினீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல ஜாதகம் பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைஸ் ஆயிடுது. ஏன் சார் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல வீடு என்பது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் முக்கியமானது. மனிதனா இப்ப அந்த நம்ம மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். எலி, பூனை, குருவி, அந்த வீடு, அது டெரிட்டரின்னு சொல்லுவாங்க, முக்கியம். அதுல மனிதனுக்கு மிகப்பெரிய விஷயங்கள். வீடு சரியாக அமைந்து விட்டால் அவன் தலையெழுத்தே மாறக்கூடியது. அவன் இருப்பிடம் சரியாக இருந்துட்டா வாழ்க்கையில ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் யூனிக்குங்க. அப்போ பொதுவாக ஏன் ரஜினிகாந்த் போயஸ்கானில் வாங்கி பெரிய நாளாண்டார், வாஸ்து குறையா இருக்கிற தனுஷ் அவர்கள் பிரச்சனை வந்ததுன்னு கேள்விப்படுறோம். அப்போ ஏன் வந்தது? அப்போ இருப்பிடம் தேர்ந்து. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விஜய் ஏன் கடற்கரை ஒட்டி வச்சார்? அவர் கடகராசியாக இருக்காரு, ஏதாவது தொடர்பு இருக்குமா? அப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஏன் பெரிய பிரபலங்கள் பேர் சொல்கிறோம்? புரிதலுக்காக. அப்போ இருப்பிடமே ஒருத்தர் தலையெழுத்தை தீர்மானிக்கின்றன. வீட்டை எப்படி சொல்லலாம்? உடம்பு மாதிரிங்க. உயிரை காக்க உடம்பு தேவை, நம் உணர்வுகள் தேவை, குடும்ப உறவுகளை காத்து வரல, கணவன் மனைவி அந்யுன்யங்கள், சொத்து சுகங்கள் சேர்க்க வீடு. வீடுன்னு சாதாரணம் கிடையாதுங்க, அது உயிர் ஓட்டம். அதில் வாஸ்துங்கிறது முக்கியம், கலருங்கிறது முக்கியம், நீளம் அகலம் முக்கியம், ஒரு சில தெருக்குத்துங்கிறது முக்கியம். இப்போ பாருங்களேன், ஒரு சில வீடு போனவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஏன்னா சல்லிய தோஷம் இருக்கிற வீடான்னு பார்க்கணும். சல்லிய தோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முனி ஓட்டம் உள்ள வீடுன்னு ஒன்று இருக்கு, நாக ஓட்டம் உள்ள வீடுன்னு இருக்கு. இங்கெல்லாம் போனால் வளர்ச்சியா இருக்காது. ஒரு சில திசையில இவங்க ஜாதக ரீதியாக இந்த வாசல், இந்த தலைவாசல் வச்சிருந்தா டெவலப் ஆவீங்கன்னு இருக்கும். அப்ப இருப்பிடம் தேர்ந்து விட்டாலே வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். சரியான இது அவங்க வாழ்க்கை ஜெயிக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோட்ரஸ் பக்கத்தில் இருங்க, இல்லை ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருங்க, உங்க வீட்டு பக்கத்தில் கம்பம் இருக்கா, ஈபி கம்பம் இருக்கா, இதெல்லாம் சொல்லலாம். அப்போ ஒரு ராசி இப்படி சொல்லும். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, வீடு கட்டி முடிச்சோடனே ஒரு உடல்நிலை பாதிப்பு வரும்பாங்க. அப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன்னாடி இதை வழிபாடு பண்ணணுமா, இத்தனையும் பார்க்கணும். ஒரு வீடுங்கிறது ஒரு மனிதன் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தீர்மானிக்கும் ஒரு அஸ்திவாரங்க வீடு. ஓகே சார். சார், நம்ம ரிஷபராசினியர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு வீடு வாங்குற யோகம் இருக்கா? அமைஞ்சா எந்த திசையில அமையும்? எந்த மாதிரி வீடு கட்டலாம்? நிச்சயமாக. இப்போ ரிஷபராசிக்காரங்க வீடு அமைச்சுக்கணும்னா அவங்களும் ஒரு சில யூனிக்கான விஷயம் இருக்கும். இது கிராமம் டவுன்னு ரெண்டு பிரிச்சுக்கலாம். இப்போ கிராமத்தில் இருக்கான்னு வச்சுங்களேன், அவங்க அருகில் ஆடு மாடு வளர்க்கக்கூடிய இடத்தில் அருகில் அவங்க வீடு, அந்த கிராம பக்கத்தில் பஞ்சாயத்து ஆஃபீஸ், யூனியன் ஆஃபீஸ் இருக்குது, அது பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கணும். இதே டவுனாக இருக்குன்னு வச்சுங்களேன், பக்கத்தில் பியூட்டி பார்லர், லேடிஸ் ஹாஸ்டல், ஒரு ஹோட்டல், இது அருகில் அமைச்சா தான் அங்கே பர்மனெண்ட்டாக தங்க விடும். வீடு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்னா, வீடுங்கிறது உடம்பு மாதிரி இருக்குங்க, உயிரை காக்க உடம்பு தேவை. இந்த மாதிரி இப்ப இந்த ராசியில ரெண்டு வகை இருக்கு. நிறைய பேருக்கு காம்ப்ளெக்ஸ் அபார்ட்மெண்ட் வகை யோகம் உண்டு. இதுல சனி சம்பந்தப்பட்டுட்டா கட்டின வீடு தான் வாங்கணும். ராகு கேது சம்பந்தப்பட்டுச்சுங்களா, வாங்கி இடிச்சு ஆல்டர் பண்ணணும். கிராஸான இடத்த வாங்கி கட்டினியான்னு கேட்போம். அது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க, இல்லை முச்சந்தின்னு சொல்லுவாங்க. முச்சந்தி வீட்டை வாங்கி பிரபலமானவர்கள் பல பேர். அதுல திசை இருக்கு, வளர்ச்சியான தெருக்குத்து, மைனஸான தெருக்குத்து, இதை பார்க்கணும். அப்போ ஒரு வீட்டில் கலர் வரைக்கும் நிர்ணயம் பண்ணுது. இந்த ராசிக்கு சொல்லுவேன், உங்கள் வீட்டில் ஜன்னல் சரியாக இருந்தால், நல்லா பாருங்க ரிஷபத்துக்கு, உங்கள் வீட்டில் ஜன்னல் சரியாக இருந்தால் உங்களுக்கு பண வருவாய் உண்டு. காத்தோட்டம் கம்மி, ஜன்னல் சரியில்லைன்னா மூடி வச்ச ஜன்னலா, வருமானமே இல்லை. அப்போ இவங்களுக்கு பண வருவாய் வாஸ்துப்படி இப்படி கொடுக்கக்கூடியது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது கடன் பொதுவாகவே எங்கள் ராசிக்கு அமையக்கூடியது. அப்போ வீட்டில் போவேன், கடன் அமையுதுன்னா இவங்களுக்கு இந்த கடனை அடைய, வருமானத்தை அமைய, வீட்டில் காமதேனு சம்பந்தப்பட்ட படங்கள் வைக்கலாம். அப்போ இடிச்சு கட்டணுமா, ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அப்பார்ட்மெண்ட் வீடா, தெருக்குத்து வீடா, கிரவுண்ட் ஃப்ளோரா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா. இப்போ இந்த ராசியில் எண்கள் சொல்லலாம். இந்த எண்ணு கூட்டுத்தொகையில் வீடாக தான் அமையும். இப்போ மெட்ரோபாலியன் சிட்டி சென்னையாக இருக்கலாம், பாம்பே, பூனே எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான, பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா 34 ஃபிளாட் இருக்கு. எந்த ஃப்ளோர்ல எடுக்கலாம்? இது எண்ணியல் சாஸ்திரத்தை இன்க்ளூட் பண்ண அருமையா வருங்க. ஓகே சார். இப்போ நம்ம வீடு வாஸ்து பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த திசை சாதகமா இருக்கும்னு சொல்லிருக்கோம். அந்த வீட்டுல இருக்க யாரை பொறுத்து அந்த திசை சாதகமான்னு நம்ம முடிவு பண்ணுவோம் சார்? நிச்சயமாக. அதுல வருமானம் யாருக்கு வருகிறதோ அதை பார்க்கணும். பொதுவாக எல்லா ஜாதகத்தையும் பொதுவாக எடுப்பது சிறப்பு. அதில் அவங்க எல்லாம் பையன் பொண்ணு எல்லாத்துக்கும் காமனா தான் பார்க்கணும். வீடு யார் பேர்ல வாங்குறீங்களோ அவங்களுக்கு முக்கியம். அவங்களுக்கு மற்றவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன். இப்போ குழந்தைகள் இருக்காங்க, அவங்க எஜுகேஷன் ஹாஸ்டல் தங்கி படிக்க வாய்ப்பு உண்டு. இப்போ அவர் கணவர் வாங்க தான் தங்குறாரு, அவர் வீட்டில் அவர் பேர்ல இல்லாம அப்புறம் அது வாங்கினா என்ன நடக்கும்னா, வாங்கிடுவாரு, வாடகைக்கு விட்டுட்டு இவர் வேற பக்கம் வேற வீட்டில் இருப்பாரு, இந்த வீடு வாடகைக்கு விட்டுருவாரு. அப்ப நிறைய பேர் சொந்த வீட்டை வாடகை விட்டுட்டு வெளியே போறது காரணம்லாம் அதுதான். இதுல முக்கியமாக நமக்கு வீட்டுல சல்லிய தோஷம் இருக்கான்னு பார்க்கணும், முனி ஓட்டம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த எனர்ஜி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில தசையில் ஈபி கம்பம், டிரான்ஸ்ஃபார்மர் வரக்கூடாது, மரங்கள் வளரக்கூடாது.
இப்போ ஒரு சிலர் வடகிழக்கு மூளை கெட்டால் வீட்டில் ஆண்மகனை பாதிப்பு வருதுன்னு வருது. ம். அப்போ இந்த வகை கலரு ஒரு வீட்டுக்கு போனேன், இந்த கிரீன் கலர் ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருந்தது. ஸ்கின் டிசீஸ் இருக்க, மூளை பிரச்சனை இருக்க, நரம்பு நர்வஸ் சிஸ்டம் பாதிக்குதுங்க. ஓகே இப்போ சார். கலர் தெரப்பி வரைக்கும் பார்க்கணுங்க. ஓகே சார். ஒரு சிலர் இடிக்காம கூட கட்டலாம். இடிக்காம ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. நான் சொல்லியிருக்கேன், பிராஸ் மெட்டலை ஒரு பயன்படுத்துங்க. டாய்லெட் பிரச்சனை, கன்னிமூலையில் டாய்லெட் தப்பாக வந்துருச்சு, ஓகே. இது பண்ணலாம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இடிக்காம பொருட்கள், ஒரு சில குதிரை சம்பந்தப்பட்டது மெட்டல் விஷயத்தில் கொடுக்கலாம். இடிக்காமலும் பண்ணக்கூடிய அம்சம் உண்டுங்க. ஓகே சார். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை எதுன்னு சொல்லிருங்க சார். இந்த ராசிக்கு அதிர்ஷ்டமான திசைகள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெற்கு திசை ரொம்ப வளர்ச்சியா இருக்கும். அப்புறம் கிழக்கு பயன்படுத்தும். தெற்கு தென்கிழக்கு கெடாமல் இருந்தால் இந்த ராசி ஜெயிச்சிருச்சுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி சார். தேங்க்யூ.